Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 578 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பயலோட பாடிக்குள்ள லிலி போய் பெரிய சைஸுக்கு மாறினதுனால நம்ம பயலும் பெரிய சைஸுக்கு மாறிட்டான்ல. என்ன அவன் போட்டிருந்தாலே ஹெல்மெட் அதுவும் சேர்த்து பெருசானதுனால பயலோட மண்டையில கொம்பு மாதிரி அது வந்து நின்றுட்டு இருக்குது. ஆனா அது அவனுக்கு பிடிச்சிருக்குதாமா. கீழே கப்பலை பார்த்துட்டு என்னப்பா எல்லாருமே சின்னதாயிட்டீங்கம்மா, உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான், மூலகட்ட மூதேவி நீ தாண்டா பெருசாயிருக்கன்னு நானு பேந்த முழிப்பான். அப்படின்னா பயலுக்கு இன்னும் பெருசாயிட்டோன்னு கூட தெரியல போல. லில்லி உனக்குள்ள பூந்து அவ பாடியை பெருசு பண்ணிருக்கா, அதனால நீயும் பெருசாயிட்ட, அது கூட உனக்கு புரியலையாடான்னு உடனே உள்ளுக்குள்ள இருந்து லில்லி ஆமா லூஃபி நான் தான் உன்னைய பெருசாக்கி இருக்கேன்பா. அவ பேசுறது கேக்குது, ஆனா வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. சாப்பர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவா, ஜெயண்ட் லூஃபி பார்க்க சூப்பரா இருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு ஆஹா நான் பெருசாயிட்டேன், நான் இப்போ ஒரு ஜெயண்ட் சூப்பர் அப்படி அப்படின்னு சொல்லி சாலியா ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். சுசோ பார்த்துட்டு பெருசானா நீ என்ன பெரிய பல்பா, நீ எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லடான்னு அவங்கிட்ட இருக்க ஆல்பகச்சினோவை யூஸ் பண்ணி லூஃபியோட மண்டைக்கு ஏமிச்சு சுடுவானா. படும் ஆனா லூஃபிக்கெல்லாம் எதுவும் ஆகாது, ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். திரும்பி பார்த்துட்டு ஓ நீங்க வேற இன்னும் இருக்கீங்கல்ல, கொய்யாலைகளா உங்களை மறந்தே போயிட்டான்பா. இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு, அது எப்படி மறந்துட்டேன்னு அவன் சொல்றான் தான் புரியல. அதுக்கப்புறம் நம்ம பையன் இருக்கிற சைஸ்ல ஓங்கி கும்முன்னு குத்துவான். அவன் ஈஸியா அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா நம்ம பையன் பெரிய சைஸா இருக்கனால அவனால அவ்வளவு வேகமா அட்டாக் பண்ண முடியல. ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருந்த உடனே அதை யூஸ் பண்ணி லூஃபியை பொளந்து கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டான். உடனே லூஃபி என்ன பண்ணிடுவான், செகண்ட் இயர் எடுத்துருவான். அப்படிங்கும் போது அவன் ஸ்பீட் ஆயிருவான்ல. என்ன அவன் சின்ன சைஸ்ல இருந்து செகண்ட் இயர் எடுக்கும் போது அவன் பாடியில இருந்து ஏகப்பட்ட கேஸ் ரிலீஸ் ஆகி பாடி செம ஹீட்டா இருக்கும். இவ்வளவு பெரிய சைஸ்ல செகண்ட் இயர் எடுத்த உடனே அந்த இடத்துல சூடான ஒரு சூறாவளி காத்தே அடிக்கும். நம்மளுக்கு கப்பலே கண்ணா பின்னான்னு ஆடிட்டு கிடக்கும். என்ன பயல தமாக்குன் டவுசர்ல இந்த பொசிஷன்ல பார்க்க தான் செம காமெடியா இருக்குது. உடனே அந்த ஷூஸோ பார்த்துட்டு இலே நீ பைரட்டிலே நீ என்ன பண்ணாலும் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன், நீ என்ன சீன் காமிச்சாலும் எனக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாதா டுபாகூரு, இருறா உன்னைய இப்பவே காலி பண்ணிடுறேன்னு கண்ணா பின்னான்னு லூஃபியை சுடுவான். எல்லா அட்டாக்குமே அவன் மேல படும், ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகாது. கம்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப போடுவான், செம ஹைட்டுக்கு போயிருவான். அதை பார்த்துட்டு மிரண்டுருவான். அந்த ஹைட்ல போய் ஜெயண்ட் ஜெட்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. இவன் 10 ஃபிங்கர் பிஸ்டல்னு கையில இருக்க அத்தனை வேலையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக சும்மா பாஞ்சு வருவான். இதுல வேற அந்த ஆடு ஒரு பெரிய பீரங்கி குண்ட ஒண்ணு அடிச்சு விடும். அதுல டிராவல் பண்ணி இன்னும் வேகமா வருவான். அவன் 2 கை 10 விரல். லூஃபி என்ன பண்ணிடுவான், அவன் 2 காலையை ஒன்னா சேர்த்தி இந்த வச்சுக்கடா ஸ்பியர்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து ஒரே மிதிச்சது மட்டும் இல்லாம அப்படியே கீழே அமுக்கிட்டு வருவான். அந்த ஆல்பகச்சினோ ஆடு எங்க நின்றுட்டு இருக்கோ அதோட வச்சு ஒரே அடி அந்த இடமே சில்லா செதறி தௌசண்ட் சனி கப்பல் அப்படியே பல்ட்டி போட்டுக்கிட்டு வந்து நிற்கும். அந்த அளவுக்கு கொலா மாசா ஒரு அடியை போட்டுட்டான். கப்பல்ல இருக்கவங்க தான் பாவம், இவன் பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் இங்க செத்து பொழைக்க வேண்டி இருக்குதுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. இதுக்கப்புறமும் அந்த ஷுசோ எந்திரிச்சு வந்தான்னா அப்புறம் லூஃபியோட அடிக்கு என்ன மரியாதை, அப்படியே பேன்னு போய் தண்ணியில விழுவான். அதே நேரம் இங்க லூஃபியும் லில்லியும் ஒரு வழியா நார்மல் ஆயாச்சு. அப்புறம் என்ன 2 பேரும் மாத்தி டேங்க் சொல்லிக்குவாங்க. லூஃபிக்கு என்ன சந்தோஷம்னா லூஃபிக்கு ஹெவன்லி ஃபுட் கிடைக்க போகுது இல்ல, இன்னைக்கு வெளுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஐட்டம் எல்லாத்தையும் வந்து பாப்பாங்க. லில்லி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே அண்ணா பின்னான்னு கண்டமாய் போய் கிடக்கும். எல்லாமே நம்ம லூஃபி போட்ட சண்டையில நாரி போச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுவான். நம்ம இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம ஸ்டைல்ல எப்பவும் போல சாப்பாடை ரெடி பண்ணிட்டு நேரா இங்க வல்கனோ எங்க இருக்குதோ அங்க போவோம். அப்பதான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி டேஸ்டியான சாப்பாடை சாப்பிட முடியும். உடனே லூஃபி முதல்ல அதை செய்வோம்பா. அதெல்லாம் ஓகே, ஆனா பேன்ஸ் ஃப்ரையை கூப்பிட்டு போறதுக்கு ராஃப்ட் வேணும். ஆல்ரெடி இருந்த ராஃப்ட் கண்ணா பின்னான்னு செதறி போச்சு, அதுக்கு என்ன பண்ணலான்னு பேசும்போது ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, எல்லாமே ரெடியா இருக்குன்னு சஞ்சய் சொல்லுவான். வந்து பார்த்தா கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள ஒரு சூப்பரான ராஃப்ட் அவருக்கு ரெடி பண்ணிட்டான். அவரு பார்த்துட்டு நீ வேற லெவல் ஷிப் ரைட்டுப்பா, தட்டி தெரிக்க விட்டுட்டேன்னு அவனை பாராட்டி தள்ளுவாரு. அந்த டைம் பிராங்கி அவரோட கேப்பை கழட்டி கீழே போடுவான். அந்த கேப்ல இருந்து ஒரு விவரு காடு நேரா அந்த ஷூசோ கிட்ட போய் விழும். அவனையும் சரி மிச்சம் இருந்த அவன் ஆளுகளையும் சரி அடிச்சு நல்லா கெட்டி போட்டாச்சு. கட் பண்ணா அப்படியே ஈவினிங் ஆகுது. அந்த மொமோங்கா இருக்கான்ல அவன் ஷூசுவை கண்டுபிடிச்சு வந்துருவான். அவன் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவனை கண்டமேனிக்கு போட்டு அவன் பொழந்து கட்டினா எப்படி உயிரோட வந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் எப்படி என்னைய கண்டுபிடிச்சான்னு கேட்டா அவன் பேன்ஸ் ஃப்ரையோட கேப்புக்குள்ள விவரு காடை வச்சிருந்திருக்கான். அதைத்தான் பிராங்கி கழட்டும் போது இவனுக்கு மேல வந்து விழுந்துருச்சு. சோ அதை ட்ராக் பண்ணி வந்து இவனை கண்டுபிடிச்சிட்டான். அவனை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ஷூசோ பைரட்டை கொல்றன்னு சொல்லி நேவி ஆளுகளை கடமையை செய்யாம தடுத்து இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் பார்த்த வேலையில அவன் தப்பிச்சு போயிட்டான். அதனால உன்னை இம்பல் டவுனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லுவானா. அவன் அங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லாம, ஏன்னா அவனுக்குமே அங்க போனா என்ன ஆகும் ஏதாவும்னு நல்லா தெரியும். டார்ச்சர் பண்ணியே சாவடிப்பானுங்க. அதுக்கு பேசாம என்னைய இந்த ஸ்பாட்லயே இங்கே வச்சு காலி பண்ணிடுறான், சந்தோஷமா செத்து போறேன்பா. நான் அதை டிசைட் பண்ண முடியாது, சட்டம் தன் கடமையை செய்யும். அப்படி தாண்டா நேவி ஒர்க் ஆகும் விளக்கென்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கடா கொய்யாலன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, வல்கனோ எங்க இருக்கோ அந்த ஐலாண்டை நோக்கி அப்படியே டிராவல் பண்ணி போவாங்களா. போற வழியில கிடைக்கிற மீன் எல்லாத்தையுமே பிடிப்பாங்க. அப்புறம் என்ன ஒரு
ஐலாண்ட கண்டுபிடிப்பாங்க. பேன்ஸ் ஃப்ரை சமையல் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ லில்லி அவன் நினைச்ச மாதிரியே அவங்க அப்பாவையும் காப்பாத்திட்டான். லூஃபி அவனுக்கு வேணுங்கிற ஹெவன்லி சாப்பாடையும் சாப்பிட்டுட்டான். எல்லாமே சேஃபா செட்டிலா முடிஞ்சிருச்சா? அப்புறம் என்ன பாய் பாய் சொல்லிட்டு அவங்க வழியில கிளம்புவாங்க. லில்லி நீங்க பண்ண ஹெல்ப்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்பா. ஆடா அதெல்லாம் ஒரு மேட்டரா, ஃப்ரீயா விடு, உங்க சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிமா. அதே நேரம் சாப்பர் பேன்ஸ் ஃப்ரைக்கு அட்வைஸ் பண்ணுவான், கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு. உடனே அவனை பாராட்டி தள்ளுவாரு. சாப்பரு நீ ஒரு சூப்பரான டாக்டர், உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றினவனே. எது நானா? இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ல எல்லாம் நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்னு ஆடிக்கிட்டே ஜாலியா சொல்லுவான். இதுதான் நம்ம சாப்பரோட சிறப்பே. அப்புறம் என்ன லூஃபி இருந்துட்டு மறுபடியும் ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து ஜெயண்டா மாதிரி எல்லாம் நம்ம சண்டை போடுவோம் அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சிருவாங்க. ஓகே அடுத்த அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன உடனே தெரிக்க விடுவோன்னு எல்லாம் கூட சேர்ந்து கத்துவாங்க. சரி ரைட், இப்ப நம்மளுக்கு எல்லாமே ஓகே, அடுத்த தீவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் 2 பெரிய கப்பலை காட்டுறாங்க. கருகருன்னு பயங்கரமான கிளைமேட் இருக்க ஏரியால போயிட்டு இருக்குது. அதுதான் மாஸ்டர் இசட்டோட கப்பல். அந்த ஷுசோ பைய மாட்டிட்டான்ல, அது நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு இந்த மாதிரி அவனை இம்பல் டவுன்ல போறாங்கன்னு. இந்த மேட்டரை படிச்சு பார்த்துட்டு மாஸ்டர் இசட் எல்லாம் செம காண்டாவாரு. ஐன்னு இருந்துகிட்டு நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும், எல்லாமே ஏன் மிஸ்டேக் தான்பா. அவன் பயங்கர கடுப்புல இருப்பான். ஏன்னா இவங்க மேட்டர் எல்லாம் நேவி ஆளுகளுக்கு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். இப்ப அவனை இம்பல் டவுனுக்கு கூட்டு போய் கண்டிப்பா டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. மாஸ்டர் இசட்டுக்கு நம்பிக்கை, அவனை என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவன் உண்மையை மட்டும் வெளியில சொல்லவே மாட்டான்னு. ஏன்னா அவன் நம்ம நியோ நேவில ஒரு ஆளு, அவன் அந்த மாதிரிலாம் எதையும் சொல்ல மாட்டான்னு அடிச்சு சொல்லுவான். அப்போ ஒரு போன் கால்ல மாஸ்டர் இசட் நாங்க ஃபர்ஸ்ட் ஐலாண்டுக்கு சீக்கிரமா வந்துருவோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மாஸ்டர் இசட் இப்ப டைரக்டா களத்துல இறங்கிட்டான். நம்மளோட வெறித்தனமான சண்டையை போட்டு நம்ம யாருன்னு காட்டுவோம். நியூ வேர்ல்டோட கடைசி நாள் நெருங்கிட்டு இருக்குது. இங்க இருக்கிற எல்லா பைரட்ஸ்களையும் நம்ம சொந்த கையாலேயே கொன்னு குவிச்சிருவோம்னு சொல்லி வில்லத்தனமா அவன் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.